இன்றைக்கி ஆடி வெள்ளின்றதுனால கோலம் போட்டாச்சு. ஆடி வெள்ளியில் எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம கோலம் போடுவோம். எப்பயும் போல் வேலை இருக்குது. இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா வேலை இருக்குன்னா சாமிக்கு நம்ம இன்றைக்கி ஏதாவது செஞ்சு படைக்கணும். ஆடி வெள்ளியில் சில பேர் கூழ் ஊற்றுவாங்க. நம்மளும் கூழ் ஊற்றுவோம். ஆனால் இப்போ இல்லை, கொஞ்சம் லேட்டாகும். குலதெய்வம் கோயிலுக்கு எல்லோரும் பொங்கல் வைக்கிறவங்க பொங்கல் வைப்பாங்க இந்த மாதத்தில். நாங்களும் அப்படி தான். இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி பாயசம் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஒலை வச்சுட்டு கொஞ்சோண்டு அரிசி அதில் போட்டுட்டு ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சம் கலருக்காக கேசரி போட்டு நல்லா அது கொதிக்கணும். நல்லா கொதித்து பாதி அரிசி வேகும் போது நம்ம பால் ஊற்றிடலாம். அதில் பால் ஊற்றிட்டு அதுவும் கூட சேர்ந்தே நல்லபடி வேகணுங்க. நல்லா வெந்துட்டோன்னே வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி அதுலேயும் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துட்டு எப்பயும் போல் நெய் ஊற்றி முந்திரி தாளித்து அதில் ஊற்றிட வேண்டியது தான். வெஜிடபிள் சாதமும் ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி. வெஜிடபிள் சாதம் இதோ நான் அடுத்து காட்டுறேன். நான் வீடியோ நானே எடுக்கிறதுனால இப்படி சைடாக எடுக்கணும், நேராக எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது லாங் வீடியோ இல்லையா, அதனால் ஃபுல்லாக தெரியாது, ஆஃபாக தான் தெரியும். வீடியோ எடுக்க இன்றைக்கி ஆள் இல்லை, அதனால் ஒரு கையில் செஞ்சுட்டு ஒரு கையில் எடுத்துகிட்டு இருந்தேன். பாயாசமும் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. சரி, நான் படைச்சி செஞ்சுட்டு சாமிக்கு படைச்செல்லாம் முடிச்சுட்டு சரி கோயிலுக்கு போக முடியலையேன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். சரி ஈவினிங் போகலான்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பும் போது அங்கே கரெக்டாக கோயிலில் படைச்சிட்டு இவர் வண்டியில் போகும்போது கூப்பிட்டு கூழ் கொஞ்சம் பிரசாதம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை கொண்டாந்து உடனே கொடுத்துட்டு போனார். ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுச்சு. நம்மளால் கோயிலுக்கு போக முடியலாலும் பரவாயில்ல, அந்த அம்மானுடைய பிரசாதம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம நைட்லேருந்து கஷ்டப்பட்டு காலையிலேருந்து நம்ம கஷ்டப்பட்ட அந்த வேலை செஞ்சது எல்லாமே ஒரே நிமிஷத்தில் பறந்து போயிடுச்சுங்க. பரவாயில்ல, நம்மளுடைய படையில் நம்மளுடைய அம்மன் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். குக்கரில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு பெரிய சீரகம் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு 3 சேர்த்துட்டு கிராம்பு அந்த பிரியாணி இலை சேர்த்துட்டு அப்புறம் என்னங்க எப்பயும் போல் தான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பிரியாணி மசாலா, கொஞ்சம் சில்லி பவுட்ரு, அவ்வளோதான் நான் போடுறது. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிண்டி ஒரு டப்பா அரிசிக்கு 2 டப்பா தண்ணி ஊற்றிட்டு ஒலை கொதிக்கும் போது அரிசி போட்டு மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணால் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் மீல் மேக்கரும் செஞ்சுட்டு இருந்தேன். சேம் அதே ப்ரொசீஜர் தான். தக்காளி, வெங்காயம், நல்லெண்ணெய், பெரிய சீரகம், மீல் மேக்கர் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு வீட்டு மிளகா பொடி கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் தயிர் பச்சடியும் செஞ்சுருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி கிரேவி செஞ்சாக்கா பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம் இல்லையா, தயிர் சாதமும் செய்கிறோம் கூடவே, அதனால் இன்றைக்கி இதை செஞ்சுட்டேன். எப்பயும் நம்ம உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பொரியல் தான் செய்வேன் இல்லையா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சுட்டேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் சாமி ரூமுக்கு போயிட்டு அந்த கேப்லேயே கொஞ்சம் சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு சரி விளக்கெல்லாம் ஏற்றலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டேன். போன மாதம் ஆடி மாதம் இன்னும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. போன ஆடி மாதத்துக்கு அதே மாதிரி தான் நான் எதிர்ச்சியாக கோயிலுக்கு போனேன். அங்கே படைச்சிட்டு இருந்தாங்க ஒருத்தங்க கூழ் வச்சு படைச்சிட்டு பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க. போயிட்டு அந்த பூஜையிலையும் கலந்துக்கிட்டு கூழெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இந்த வாட்டியும் நம்ம வீட்டை தேடி கூழும் வந்துடுச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம அம்மனுக்கு எவ்வளோ பக்தியாக நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி நம்மளை அந்த அம்மனு இதெல்லாமே ஒரு எதிர்ச்சியாக நடக்கிறது தான். இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது எனக்கு. இன்றைக்கி மீல் மேக்கரும் ரெடி பண்ணிட்டேன். கிரேவி எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, மீல் மேக்கர் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் சாதமும் ரெடி பண்ணிவிட்டு அப்பளமும் இன்றைக்கி வறுத்து எடுத்துக்கிட்டேன். அந்த சேமியாவும் செஞ்சிட்டேன். அந்த அரிசி பாயாசமும் செஞ்சிட்டேன் இன்றைக்கி. அப்படியே கொஞ்சம் சாமிக்கு படைக்கலான்னு சொல்லிட்டு தாங்க சாமி ரூம் போயிட்டு அந்த கேப்லேயே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இது ஒரு டப்பா அரிசிக்கு 2 டப்பா தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். ஒரு 3 விசில் 4 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். நான் ஒன்றும் அதிகமாக வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்கல. மீல் மேக்கர், பட்டாணி, தாங்க கேரட் தான் சேர்த்தேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதாங்க. விசில் விட்டுட்டு பிரியாணியும் ரெடி ஆகிடும். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் ஆனால் தான் நம்ம எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாருமே
பொங்கல் வைக்கிறதுக்காக போவோம். நாங்களும் அப்படி தான் பொங்கல் வைக்கிறதுக்கும் போனோம். ரொம்பவே பிஸியாக போவோம். இந்த ஆடி மாதம் வந்துட்டாலே கூழ் ஊற்றுறது, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி ரொம்ப பிஸியாகவே இருப்போம் நம்ம லேடிஸ் எல்லாருமே. அதே மாதிரி தாங்க நானும் அதே மாதிரி தான் பிஸியாக அப்படியே போயிட்டே இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி தான் வீட்டில் வேலை, கோயில், கூழ் ஊற்றுறது இது எல்லாமே பிஸியாக இருப்பீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணாக்கா லைக் போட மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இது எல்லாமே சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஒரு 2 பூனை இருக்குங்க. சாப்பாடு வேகும் போதே கொஞ்சம் அந்த பூனைக்கு எடுத்து பால் சாதம் ரெடி பண்ணிட்டேன். தயிர் சாதம் வேகும் போதே நம்மளுக்கு தயிர் சாதம் கிண்டிட்டு நம்ம பூனைங்களுக்கு பால் சாதம் ரெடி பண்ணிட்டேன். நம்ம வந்து விரதம் இருக்கிறோம், நம்ம கூட நம்ம பூனையும் சாப்பிடாமல் இருக்குது காலையிலேருந்து. சரி அவங்களுக்கும் கொஞ்சம் தயிர் சாதம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டேன். அவங்களும் நம்மளோட ஒரு ஆளாக ஆயிடுறாங்க இல்லையா நம்ம வளர்க்குறதுனால. அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணிடுறது. நல்லபடி எல்லாமே செஞ்சு நல்லபடி இன்றைக்கி படைச்சிட்டேங்க சாமிக்கு நான். எனக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். எங்களுடைய அம்மன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன்.